ஹாய் ஃப்ரீ பேர்ட் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு கைமா சமோசா செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் கைமா இருந்தால் போதும். நம்ம சிக்கன் கைமா, மட்டன் கைமா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மட்டன் கைமா எடுத்துருக்கிறேன். அப்படியே பக்கத்தில் குழம்பு செஞ்சுன்னு இருந்தேன். இந்த சைடு வந்து இன்னொரு கடாயை வச்சு இதில் வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கைமா வந்து நல்லா கழுவிட்டு அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த கைமா வந்து இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு பார்த்துக்கணும், நம்மளுக்கு உப்பு எவ்வளோ வேணும் போட்டுக்கணும். இந்த வீட்டில் வந்து பட்டாணி இருந்துச்சு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நான் வந்து இன்றைக்கி கைமா சமோசா செஞ்சேன். உருளைக்கிழங்கு பட்டாணி என்னத்துக்கு போடுறதுன்னா அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் நம்மளுக்கு. வெறும் கைமாவாக இருந்தாக்கா ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக வரும். அதனால இதை சேர்த்துக்குவேன் நான். டேஸ்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டையும் போட்டு நான் இன்றைக்கி கைமா சமோசா செஞ்சுன்னு இருக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இது கொஞ்சம் வணங்கின மேலே இதுக்கு வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். நான் எப்போவுமே வீட்டில் இது 3 மசாலா தான் செய்வேன். எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். இந்த மசாலாவே போதும், நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தனியாக தான் தனி மிளகாத்தூள், தனி தனியாத்தூள், தனி மஞ்சாத்தூளாக வச்சு நான் போட்டு செய்வேன். சூப்பராக வரும். இந்த 3ஐயும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டோன்னாக்கா இந்த கைமா சமோசாவுக்கு வேணுமான ஃபில்லிங் ரெடி. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றுறதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கும் வெந்துடும், அந்த கைமாவும் ரெடி ஆகிடும். இதை வந்து இறக்கி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கின்னு கொஞ்சம் நல்லா ஆறிட்டு மேலே நம்ம வந்து ரெடிமேட் சமோசா ஷீட் வாங்கின்னு வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துன்னு அதில் ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த சமோசா ஃபில்லிங் வந்து அதில் போட்டுட்டு இது வந்து மைதா பசை, நான் மைதா பசை செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டு ஒட்டிட்டோன்னா சூப்பராக ஒட்டிக்கும், ஓப்பனே ஆகாது. எண்ணெயில் போட்டால் கூட ஒரு கொஞ்சம் கூட வெளியிலலாம் கொட்டாது. ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது சமோசா. இன்றைக்கி நாங்கள் நோன்பு திறக்கிறப்ப இந்த சமோசா தான் வச்சு சாப்பிட்டோம். இது கூட நோன்பு கஞ்சி செஞ்சுருந்தேன் நான். சமோசா அப்புறமா ஃபாலுதா செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நாங்கள் நோன்பு திறக்கிறப்போ சாப்பிட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிச்சினாக்கா எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.